ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும் பயங்கரமான சண்டை. ஏன் எதுக்காக அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்துட்டு யார் வேணும் யார் வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்துல எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கனி வேணும் சாண்ட்ரா வேண்டாம், விஜய் பார்வதி மட்டும் சாண்ட்ரா வேணும் கனி வேண்டாம். பயங்கரமாக இருந்துச்சு. காடாக காமிக்கிறாங்க, கனி செம்ம ஷாக். எல்லாருமே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்த்தாங்க. விஜய் பார்வதி இதாண்டா என் கேம்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சாங்க. செம்மையாக அழுதுட்டாங்க. அழுதும்போது எனக்கு தெரியும் ஒன்றா தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவ்வளோதான். ஆமாம் தானே, அவங்க ஒரு கேம் அனலைசைஸ் பண்ணுறாங்க, அதன்படி நடந்திருக்கு, அதை சொல்லி அழுகுறாங்க, ஃபீலிங்கில் இருக்காங்க. உடனே இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஏம்மா இப்படி நடக்கணும் மொத்தமாக தானே சொன்னேன். இப்போ நீங்கள் நான் 7:30 எல்லாரையும் காமனாக தானே சொன்னேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ விஜய் சேதுபதி கேட்டாரா? அப்போ கேட்கல, அப்போ தப்பு இல்லைன்னு தானே ஆகிப்போச்சு. அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு சொன்னது தப்பு இல்லை தானே? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நேற்று 7:30 சொன்ன மாதிரி தான் இதுவும் கூல் டவுன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அப்படியே சொன்னாங்க, திட்டினாங்க, திரும்ப வந்து நீ இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதன்னு போது கத்தி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பார்வதி உங்ககிட்ட பேசுமா, எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குதுமா, என்னை விடுமான்ட்டு போயிட்டாங்க. அவங்க பழைய பார்வதி அப்படியே வராங்க. இன்னும் நீங்கள் விட்டு போனீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் என்ன சும்மா இருக்கணுமா? மா நீ தனியாக போய் பேசுகிறவளை வச்சுக்கோ, என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத. உன் இதுக்கெல்லாம் இல்லை, நான் ஆள் கிடையாது. உன் எமோஷன்ஸ்க்கெலாம் நான் ஆள் கிடையாது. நானே 1008 இது இருக்கேன். என்னோடய பிரச்சனைலாம் என்னோடய விஷயங்கள்லாம் யார் என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு தலை என்ன பேசிகிட்டு இருக்கேன், அவங்க ஒன்று போயிட்டுருக்காங்க தலை அப்படின்னாங்க. அவர் ஐயோ நானே டென்ஷனில் இருக்கு, நீ வேறு ஏம்மா அப்படின்னு நம்ம பார்க்குறாரு. உடனே சாண்டா சொல்லிட்டாங்க, அவளை விட ஏன் அவகிட்ட போய் நீ தேவையில்லாமல் இது பண்ணு, இன்னும் நீங்களும் விடுன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் விட இது உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கு உரிமை இருக்கும். யார் இல்லைன்னு சொன்னது? அவங்கக்கிட்ட இப்போ சண்டை போடணும் அவங்க. அதுக்கப்புறமா ஒன்றும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனாங்க. இன்னும் பயந்து என்னை பார்த்துட்டு பயந்து முதுகு காமிச்சிட்டு போறியா அப்படின்னு அவள் அப்புறம் நின்னாங்க கை கட்டிட்டு. சரி சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. எதுக்கு நீ அந்த மாதிரி சொன்ன? நான் அந்த மாதிரி சொல்ல, நாங்கள் வேறு பற்றி பேசணும், உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? அப்போ நீ அப்படியே போ, வெளியே போ, நீ வெளியே போ, அப்படியே மாறி மாறி பேசுனாங்க. அதுக்காக போடின்ட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன தலை என்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க, நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவர் வந்தார் வெளியே. அக்கா நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குங்கக்கா. நான் எதுவுமே புரிஞ்சுக்கல, விடுங்க கமருதீன் சாண்ட்ரா. இல்லைக்கா நீங்கள் இப்போ தான் அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலக்கா. ஐயோ கமருதீன் நான் எதையுமே நான் கேட்கணும் விரும்பலை, விட்டுருங்க கமருதீன்ட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா விஜய் பார்வதி காதில் கை வச்சாங்க. நான் எதுக்கு கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு பார்த்தார், ஒரு பார்வை. ஐயோ சரி போய்டுவோம், கம்முன்னு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் வந்துட்டு ஓவர் கட்டி இது பண்ணியாச்சு. இதே ஃபயரோட விஜய் பார்வதி என்ன பண்ணோம், டிக்கெட்டு பண்ண அவங்க எல்லா டாஸ்க்குக்கும் முழு இது வந்து கொடுப்பாங்க அவங்களோட எஃபோர்ட்டை. இப்படியே வந்து டிக்கெட்டு பண்ணால் ஃபஸ்ட்டு அடிச்சிடணும், இல்லை செகண்ட் தேர்டாக தான் வந்துடணும். அது பண்ணாவே மாஸ் தான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.